இந்த வீடியோவில் தமிழ் சினிமா நடிகை ஓவியா அவர்களை பற்றி பார்ப்போம். வீடியோட எண்டிங்கில் இவங்களை பற்றியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்லியிருக்கோம். பெயர் ஓவியா ஹெலன். பிறந்த இடம் திரிசூர். காலேஜ் விமலா காலேஜ். ஓவியா அவங்களோட ஃபஸ்ட்டு மூவியே களவாணி மூவி தான். இந்த படம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவங்களோட ஆக்டிங் சரி, ஸோ விமலோட ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. மூவிக்கு அப்புறம் இவங்க பிக் பாஸ் 1 தான் போயிருக்காங்க. பிக் பாஸ்னாவே நம்மளுக்கு ஞாபகம் வருது ஃபைட்டு தான். ஸோ அதே மாதிரி தான் பிக் பாஸ் 1 சீசன் 1லேயும் நிறைய ஃபைட்டு வந்திருக்கு. காயத்ரி இது மாதிரி நிறைய ஃபைட்டு. நம்ம ஓவியா யாருக்குமே பிடிக்காது. அவங்கள எப்போவுமே ஒதுக்கியே வச்சுப்பாங்க பிக் பாஸில். ஆனால் அவங்க அவங்களாவே இருந்தாங்க, ஒரு ஃபேக்காகவும் இல்லாமல். அதனால தான் இவங்களுக்கு நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க. ஓகேவா? இப்போ வரைக்கும் இவங்களோட ஃபேன்ஸ் சொல்ல வார்த்தையில் அந்தளவுக்கு ஓவியன்னு ஒரு நேம் சொல்லாவே அந்தளவுக்கு சவுண்டு கேட்கும் ஓவியாக்காக. அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் டைட்டில் ஆகுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது தான் இவங்க பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு சொல்ல வார்த்தையே இல்லை, அந்தளவுக்கு ஃபேன்ஸ், அவ்வளோ சப்போர்ட். இவங்களோட கேரளா தான் இவங்க, ஆனால் தமிழ்நாட்டில் இவங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் இருந்துச்சு. பிக் பாஸ் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் இவங்க ஹேர் ஸ்டைல் அது எல்லாருமே ஒரு ஃபேமஸ் ஆனுச்சு. அந்த ஹேர் ஸ்டைலே ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, ஓவியா ஹேர் ஸ்டைல். எங்கே பார்த்தாலும் ஓவியா மாதிரி எனக்கும் ஹேர் ஸ்டைல் வேணும். இவங்க ஹேர் ஸ்டைலுக்காகவே நிறைய ஃபேன்ஸ் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்கள மற்றவங்களுக்கு பிடிச்சது காரணமே இவங்களாகவே இருந்தாங்க. யாருக்காகவும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்தாங்க. இவங்க கேரக்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களோட கேரக்டர் தான் எல்லாத்தையுமே ரொம்ப ஈர்த்தது. இப்போ வரைக்கும் இவங்களுக்குன்னு சொல்லிட்டு நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் இவங்க லைஃப் இன்னும் டோட்டல் சேஞ்ச் ஆயிடுச்சு. இன்னும் இவங்கள பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கோ அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க.